கள்ள வீசாவில் ஃபேக்கான வீசாவில் குவைத்துக்கு அனுப்பப்பட்ட இலங்கை பெண்கள். சாப்பாடு தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கும் இலங்கை பெண். காலில் விழுந்து கதறி அழுத இந்திய பெண். கண்ணொன்று தெரியாமல் போனது உதவி கோரும் இலங்கை பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மேலும் சில மிக முக்கியமான தகவல்களை தான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது, நேற்று இரவு கிட்டத்தட்ட 1 மணி அல்லது 1:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் வருது. சகோதரர் ஒருவர் மெசேஜ் போடுறாரு, ரோட்டில் இந்த மாதிரி ஒரு பனிப்பெண்ணை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. யார் என்னன்ற டீட்டெயில்ஸை தேடி செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறமா கடைசியில் அவங்க ஒரு இலங்கை பனிப்பெண் நேரத்தோட வேலை செஞ்ச வீட்டில் வேலை பிடிக்கலை அப்படின்றதுக்காக கொண்டு போய் ஏஜெண்டில் விட்டுருக்காங்க. அந்த ஏஜெண்ட்டு வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போவோம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க வந்த ஏஜெண்ட்டும் இல்லை, வேறு ஏஜெண்டில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. கடைசியில் அந்த ஏஜெண்ட் அவங்கள கொண்டு போய் மங்காஃப் மாபூலா பகுதிகளில் இறக்கி விட்டு போயிருக்கிறாங்க. கடைசியில் எங்களுடைய இலங்கை இந்திய சகோதரர் ஒருவர் இவங்களை கண்டு விசாரித்து அதுக்கப்புறமா இலங்கை சகோதரர் ஒருவரை கால் பண்ணி கடைசியில் அவங்க மூலமாக பாபாவோட பேசினா கடைசியில் பாபா போலீஸில் பிடிச்சி ஒப்படைச்சிருக்கிறான். கையில் இருந்த 20 தினார் காசையும் கொடுத்து. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. 2 எங்களுடைய நாட்டு பணிப்பெண்கள் ஏர்போர்ட்டில் 3 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஏர்போர்ட்டில் வச்சு நாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க. வீசா ஃபேக்கான வீசாவில் வந்திருக்கிறாங்க. சரியான எந்த ஒரு பேப்பரான டீட்டெயில்ஸும் இல்லாமல் சப் அனுப்பி வச்சுருக்கிறான். இது வந்துட்டு 3 பிள்ளைங்க வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து போயிருக்குதுங்க. ஒரு ஏஜென்சியில் அனுப்பியிருக்கானு ஏமாற்றி அனுப்பியிருக்கிறானுங்க. அது எப்படி அனுப்பியிருக்கானுங்கன்னு சொன்னால் வீசா கஃபில்ற இது பேர் இல்லாமல் வீசா வந்துட்டு வீசாவே இல்லை, ஒரு எதுவுமே இல்லாமல் அனுப்பியிருக்கிறானுங்க. இங்கே வந்தோடனே வந்து பிடிபட்டுட்டாங்க ஏர்போர்ட்டில் 3 பேரும். வந்து 3 நாள் சாப்பாடு இல்லாமல் வந்த பிளேன்லேயே திருப்பி அனுப்பிதான். அது எங்களோட ரிட்டர்ன் வரும்போது தான் வந்தாங்க. சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க மறையங்கன்னு. நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தேன். இந்த ஏஜென்ட்மார்கள் சில சப்மார்களை நம்பி தயவு செய்து வராதிங்க. வந்தீங்கன்னா இதுதான் நிலைமை. தயவு செய்து சொன்னால் கேளுங்க. ரொம்ப கவனம். வெளிநாட்டுக்கு வரும்போது சரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்து வாங்க. பாஸ்போர்ட்டில் இருந்து வீசாவில் இருந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸும், அனைத்து சகல விதமான டீட்டெயில்ஸ், மெடிக்கலில் இருந்து எக்ரிமெண்ட்டில் இருந்து அனைத்து விடயங்களையும் தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் வந்தால் கடைசியில் இப்படித்தான் பல நாட்களாக இங்கேயும் தடுத்து வைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவீங்க. அதே மாதிரி இந்த சகோதரியோடைய வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குரிய பதிலை வந்து சதீஷ் சகோதரர் அவரே சொல்லியிருக்கார் வீடியோ ஒன்றில். கண் தெரியாத சகோதரி சம்மந்தப்பட்ட வீடியோ இதுக்கு அடுத்ததாக வருது பாருங்கள். நண்பா வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த அம்மா என்ன ஊர்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பேர் வந்து பிரியா. இவங்க கொய்த்து நாட்டுக்கு வந்து வேலைக்கு வந்துருக்காங்க. அந்த கொய்த்து வீட்டில் 8 மாதமாக வேலை பார்த்துருக்காங்க. 8 மாதம் சம்பளம் கொடுக்கல, சரியாக சாப்பாடு கொடுக்கலையா வந்து. அதனால் இந்த அம்மா போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்து வீட்டில் உள்ள அவங்களோட மொபைலை எடுத்துகிட்டு வராமல், ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராமல் வீட்டை விட்டு வெளியில் ஒடியாந்துட்டாங்க. வந்து நேற்று வெளியில் ஒடியாந்து ஒரு ஸ்ரீலங்கா அம்மா தான் வந்து உதவி பண்ணிக்கிட்டு ரூமு கொடுத்து இன்றைக்கி ஒரு நாள் வச்சுருக்காங்க. வந்து இவங்க ஊர் என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாவநாசம். வந்து இவங்களுக்கு நட்டி முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணி இவங்களை நாட்டுக்கு எடுக்கணும். வந்து ஒன்று கொய்த்திக்கிட்டே பேசணும், இல்லை ஆஃபீஸார்கிட்ட பேசணும். வந்து ஏதாச்சும் 2 பேசி இன்னும் இவங்களை ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ளே நாட்டுக்கு நான் எடுத்துருவேன். இதான் உங்களோட டிடிஎல். வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாட்டுக்கு நான் எடுத்துருவோம். வந்து நன்றி. இந்த சகோதரியோடைய வீடியோ எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய டிக்டாக்கில் போய் அவங்களுக்கு மெசேஜ் போட்டாச்சு. அவங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து பார்த்தாலே எத்தனையோ கமெண்ட் மெசேஜ் போட்டுக்கிறாங்க, உதவி செய்கிறோம், டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லாமல் அவங்களோட எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாமல் போட்ட மெசேஜை கூட ரிப்ளை பண்ணலைன்னா எப்படி சகோதரி ஹெல்ப் பண்ணுறது? உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு போட்ட மெசேஜுக்காவது ரிப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் போட்டிருக்குது. அவங்களுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு டிக்டாக் வச்சுருக்காங்க, ஃபோன் வச்சுருக்காங்க, நெட் இருக்குதுன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா மெசேஞ்சர் பார்க்காம இந்த டிக்டாக் வந்து பார்க்காம விட மாட்டாங்களே.
தயவு செய்து உங்களுடைய இன்பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், மெசேஜ் இருக்குது. இந்த சகோதரி சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தால் என்ன ஏது தகவல் அப்படின்ற மேலதிக தகவல்களை சொல்லுங்கள். முடிந்த உதவிகளை பண்ணலாம். உண்மையான என்ன ரீசன் அப்படின்றத தேடி பார்த்து இன்ஷா அல்லாஹ் நானும் தேடி பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் முடிஞ்சால் தான் செய்யலாம். அவங்கள பற்றி எந்த கான்டாக்டும் இல்லாமல் எப்படி செய்கிறது? நிறைய பேர் இன்பாக்ஸை நிரப்பி வச்சுருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய மேலதிக தகவல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கட்டாயம் எங்களால் என்ற உதவிகளை நிச்சயம் செய்கிறோம். நான் ஸ்ரீலங்கா புள்ளி உண்டு. எனக்கு எதுவுமே சின்ன ஒரு உதவி செய்யுங்க. இந்த ஒரு கண்ணு விளங்குது இல்லை, இதை பாருங்க போய் என்ன கண்ணு விளங்குது இல்லை. எனக்கு வேணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. டிக்கெட் மட்டும் எதுவும் அனுப்பித்தாங்க. எல்லோரும் டிக்கெட்டுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. நான் ஏஜென்சியில் இருக்கிற எல்லாம் படிச்சிருங்க. அவனை உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி போகும். இந்த புள்ள குட்டி இருக்குது, எனக்கு 3 புள்ள இருக்குது, சின்ன புள்ள 3. எனக்கு ஒன்றும் உங்கள்கிட்ட எனக்கு உதவி ஒன்றுமே வேணாம். நான் இருக்கிற ஏஜென்சியில் என்னோட ஏஜென்சி யாருக்கு சொல்கிறாங்க, டிக்கெட்டை மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி என்ன டிக்கெட்டை போட்டுக்கோன்னா உங்களுக்கு போவேலும். எனக்கிட்ட டிக்கெட் போடணுன்னா ஒரு சல்லி கையில் இல்லை. என்னோட டிக்கெட்டை மட்டும் போட்டுத்தாங்க. இந்த பாருங்க எனக்கு கண்ணு மொத்தமாக விளங்குது இல்லை. எல்லாமே ஸ்ரீலங்கா போய்த்து ஆப்ரேஷன் பண்ணி கொடு சொன்னாங்க. இங்கே டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ண இயலாதான், மருந்து ஒன்றும் செய்ய இயலாதான். ஸ்ரீலங்கா போய் சொன்ன ஒரு கண்ணு தான் விளங்குது எனக்கு பார்வை. எல்லாம் படிச்சதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு 3 பிள்ளை, சின்ன பிள்ளைய 3 இருக்குது. 7 மணி அதுக்கு டிக்கெட்டுக்காக உதவி செய்யுங்க. டிக்கெட்டை மட்டும் எனக்கு போட்டு கொடுப்போம் சொன்னாங்க. என் பேர் பாத்திமா சியானா. நான் இந்த நிலைமை இப்பீக்கிற நிலைமையும் பாருங்கள். எனக்கு உதவி செய்யுங்க எல்லோரும். இந்த பாருங்கள் எனக்கு கண்ணு பார்வை இல்லை. நான் இப்போ இருக்கிற இந்த பார்வே இல்லை. நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இதை போட்டோ மீக்குது, நான் வேணா போட்டு விட்றேன். இல்லைமெண்டா எனக்கு உதவி செய்யுங்க எல்லோரும் சேர்ந்து. டிக்கெட்டுக்கு மட்டும் ப்ளீஸு எல்லாம் படித்தவனுக்காக வேண்டி வைக்கிறேன். வேணா நான் என்னோடய ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன், வாட்ஸ்அப் நம்பரு. போய் சொல்ல மாட்டேன். என்னோட கண்ணு தான் விலகுது. மருந்து செய்கிறதுக்குன்னா எனக்கு வசதி இல்லை. ஸ்ரீலங்கா போனால் தான் எனக்கு செய்யலும். இங்கே செய்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. எலும்புனா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் படிச்சதுக்காக வேண்டி. இப்போ 1.5 மாதமாவது இந்த கண்ணு விளங்குது இல்லாத பார்வை. ஏஜென்சிக்காரவங்க செல்ற டிக்கெட்டை மட்டும் நீங்கள் போடுங்க. டிக்கெட் போடுவோன்னா எனக்கு கையில் சல்லு இல்லை. எல்லாம் படிச்சதுக்காக வேண்டி எனக்கு ப்ளீஸ் உதவி செய்யுங்க. ஏழுமண்ணா